உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த அக்டோபர் மாசம் வந்தாச்சுங்க. இந்த அக்டோபர் மாசத்துல வசந்த காலம் இதுதான். 3 விதமான அதிர்ஷ்டங்கள் நம்மளை குபேரனாக்க போகிறது. என்ன? கஷ்டப்படுறேன் சார், காசே இல்லை, தொழில் விருத்தியே அமையலை, குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லைன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த பதிவை கண்டிப்பாக பாருங்க. காரணம் என்னவென்றால், குரு பகவான் கடகத்தில் உச்சங்க. குரு வந்தாச்சு, கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றாச்சு. குரு வந்துட்டா என்ன ஆகும்? காசு வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அந்த குரு கடகத்திலிருந்து செவ்வாயை பார்க்கிறார் இந்த அக்டோபர் மாதம். இது ஒரு குருமங்கள யோகம்னு பேர். குரு கடகத்தில் இருக்கிறது குருச்சந்திர யோகம்னு பேர். அப்போ செவ்வாயை பார்த்தா பணம் கொட்ட போது, நிறைய லேண்டு வாங்க போகிறீங்க. எல்லா ராசிக்காரர்களும் நிறைய லேண்ட் வாங்க, வழக்குகள்லாம் முடிவு வரப்போகுது, வண்டி வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. அடுத்து குரு சனியை பார்க்குறார். நம்ம வக்கர சனின்னு பயந்துட்டு இருந்தோம்ல, அந்த வக்கர சனியை குரு பார்த்து மங்கள சனியாக மாற்றிட்டார். மிக பிரம்மாண்டமான 3 அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் நடக்க போகிறது. இந்த பதிவை முழுசாக பாருங்க. பார்த்தீர்கள் என்றால் குரு பகவானுடைய அருளாலே உங்களுடைய கவலைகள் கண்டிப்பாக தீரும். முழுசாக பாருங்க. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி இதான். ஒரு செய்தி என்ன அப்படின்னா, 5ஆம் இடத்திலே குரு பகவான் முதல் யோகம். 3 யோகம் சொன்ன சார், அதில் முதல் யோகம் என்னன்னா, குரு பகவான் 5ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். சூப்பர். 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பலன்களை தருவார்? 5ஆம் இடம் என்பது என்ன? யோகஸ்தானம். யோகஸ்தானத்திலே குரு பகவான் உச்சம் எனும்போது யோகங்களை தருகிறார். யோகம். 5ஆம் இடம் என்பது என்ன? 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு வந்து சொத்துக்கள் சேரும் இடம். 5ஆம் இடம் என்பது வந்து உங்களுடைய இறை அருள். 5ஆம் இடம் என்பது மாமா. 5ஆம் இடம் என்பது உங்களுடைய அனுக்கிரகம், திடீர் அதிர்ஷ்டம், இதெல்லாம் 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும்போது 1 10 குடையவன் அவன். 1 10 குடையவன், 10 குடையவன் உச்சமாக்குறான். தொழில் பிச்சுக்கிட்டு போகுது. தொழிலில் வேற லெவல் போகிறீங்க. அடுத்த லெவல் ப்ரமோஷன்லாம் பார்ப்பீங்க இந்த குரு பகவானால். 1 10 குடையவர் உச்சம் எனும்போது தொழிலில் மிகத்தகு மாற்றங்களை நீங்கள் அடைகிறீர்கள். மிகப்பெரிய உன்னதங்களை நீங்கள் அடைகிறீர்கள். இதான் முக்கியமான விஷயமே. ராசிநாதன் உச்சம், 10 குடையவன் உச்சம். அதே நேரத்தில் இந்த 1 10 குடையவன் உச்சம் என்பதால் தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார், புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கலான்னு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஓடுமான்னு தெரியல. கவலையப்படாதீங்க, நல்லா ஓடும். நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி, குரு எனும்போது, குரு உச்சம் எனும்போது, குரு தான் ஒரு ஜாதகத்தில் ஒரு காலப்புருஷ தத்துவத்தின்படி குரு தான் ஃபினான்ஸ் இன்சார்ஜ். சனி என்பது தொழில்காரகன் அப்பெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? குரு தான் ஃபினான்ஸை தரக்கூடியவர். அந்த ஃபைனான்ஸை தரக்கூடியவர் உச்சம் பெறும்போது உங்களுக்கு பணவரவு என்பது வருகிறது. அடுத்ததாக 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் அதிகமாகிறது. அதிர்ஷ்டம் பிச்சுக்கிட்டு வருது, நிறைய அதிர்ஷ்டம். அடுத்து எந்த காரியத்தை தொடங்கினாலும் ஒரு அதிர்ஷ்டம். ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா கூட அந்த வீடியோ ஓடுறதுக்கு கூட ஒரு அதிர்ஷ்டம் வேணும். ஒரு படம் எடுத்தால் கூட அந்த படம் ஓடுறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும். எதாக இருந்தாலும் சரி, ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் எந்த தொழிலும் கிடையாது. அந்த அதிர்ஷ்டம், ஒரு கடை வச்சுட்டேன் சார், கடை ஓடணும், கஸ்டமர் வரணும், அப்போ அது ஒரு அதிர்ஷ்டம். அந்த இடம் ஒரு அதிர்ஷ்டம். அந்த மாதிரி அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்ன? அந்த அதிர்ஷ்டம் வந்து குரு பகவான் பார்க்கும்போது, அதிர்ஷ்டத்தை நம்பி வேலை பார்க்குற ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரி கோல்டில் பணம் போட்டிருப்பேன் சார், காலைல போட்டு சாயந்தரம் எடுப்போம் போன்ற விஷயங்கள், அதிர்ஷ்டத்தை நம்பி தான் அவங்க வேலை. கருவு மேலே போச்சுன்னா காசு, கருவு கீழே போச்சுன்னா வறுமை. ஸோ அப்போ கருவு மேலே போகுமா போகாத, குரு பகவான் தருகின்ற யோகத்தாலே கிடைக்கும் போன்றவைகள்லாம் இந்த குரு 8ஐ பார்த்து விடுகிறார், 9ஆம் இடத்தை பார்த்து விடுகிறார். ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதி அற்புதமான பலன்கள் என்ன? ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் என்ன பலன்களை தருவார் என்றால், பூமி லாபத்தை தருகிறார். வீடு வாங்க போறீங்க, லேண்டு வாங்க போறீங்க, குபேர சம்பத்துகளை அடைய போறீங்க, இதெல்லாம் தருவார். அடுத்ததாக இந்த குரு பகவான் உங்களுடைய உடம்பை பார்க்கிறார். எப்படி? மீனராசிக்கு ராசியிலேயே சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஜென்ம சனியாக இருக்கிறார். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன், மீனராசிக்காரர்கள்லாம் இந்த ஜென்ம சனியினால அடிக்ஷனில் மாட்டிக்க போறீங்க. பழைய கெட்ட பழக்கங்கள்லாம் வரும். நீங்கள் விட்டு ஒழிந்த பழக்கங்கள்லாம் மீண்டும் வரும். இதெல்லாம் காரணம் என்னவென்றால், ராசிநாதன் ராசியிலேயே சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அந்த வக்கரம் பெற்ற சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார்.
குரு வக்கரம் பெற்ற சனியை பார்க்கும் பொழுது என்ன ஆகுது, அந்த சனி நல்ல சனியாக மங்கள சனியாக மாறுகிறார். அப்போ ராசியில் அமர்ந்து கொண்டு உங்களை அடிக்ஷன் பண்ணிட்டு இருந்த சனி, அதே மாதிரி ராசியில் அமர்ந்து உங்களுக்கு டயர்ட்னஸை கொடுத்துட்டு இருந்த சனி அதனுடைய போக்கை மாற்றுகிறது. 11, 12 கூடியவன் இந்த சனி. அந்த சனி பகவான் தன் போக்கை மாற்றுகிறார். மாற்றி என்ன பண்றார், உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றார். ஜென்ம சனியாக உங்களுக்கு தொடர்கிறார். மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நேரம்தான். இந்த ஜென்மசனி மங்கள சனியாக மாறும்போது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சனி 3, 7, 10 பார்க்குறார். 10ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உலக புகழ் பெற போறீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நீர் சம்பந்தப்பட்ட, ஹோட்டல் சம்பந்தப்பட்ட, உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்றவங்களுக்கு சிறப்பு. 5ஆம் இடத்திலே குரு உச்சம், சந்திரனுடைய வீட்டிலே குரு உச்சம் என்பது மிக அற்புதமான விஷயம். குரு சந்திர யோகம் என்று பெயர் நண்பர்களே. இந்த 5ஆம் இடத்து உச்சம் என்பது சந்திரன் உங்களை ராஜாவாக்கி அழகு பார்ப்பார். சந்திரன் உங்களை ராஜாவாக்கி அழகு பார்ப்பார். அதே நேரத்தில் இந்த சந்திரன் என்ன பண்றாரு, அடுத்து குரு பகவான் உங்களை 9ஆம் இடத்தை பார்த்து அப்பாவுடைய உடல்நிலையை சரி பண்றாரு. அதிர்ஷ்டத்தை அதிகம் பண்ணுகிறார். அடுத்து உடம்பை பார்த்து உடலை கட்டுறுதி மாறாத ஒரு உடலோடு இளமையை கொடுக்கிறார். நிறைய பேருக்கு இந்த நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் இதை எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் எங்கேயுமா சுற்றிட்டே இருக்கேன் சார், என் வாழ்க்கையே ஹாஸ்பிட்டலில் போயிடும் போல இருக்கு, நான் என்ன பண்ணுறதுனே தெரில, எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலாகவே இருக்கு போன்றவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் தருகின்ற அற்புத பலன். இந்த குரு இனி நோய்கள்லேருந்து விடுதலையை தருகிறார். ஆக மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பு. இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த 3 யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, மிக முக்கியமான 3 யோகங்களாகத்தான் இதை கருத வேண்டும். காரணம் என்னவென்றால், 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது. குறிஞ்சி மலர் எப்படி 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு, கடகத்துக்கு வராரு. திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதான் இதுல இருக்க பெரிய சிறப்பு. உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே. மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் 100 மடங்கு செய்வார். இப்போ நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன். இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தம்பி வினோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன், உச்சம் பெற்ற குருவாகிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்போ பலன்களை வாரி தருவேன். அப்போ உச்சம் என்பதுதான் ரொம்ப முக்கியம், ஆட்சியை விட உச்சம் முக்கியம். இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 2, 3 யோகங்களை கொண்டு வரார். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல நுட்பமா தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று, கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு, அங்க குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம். என்னது, குரு சந்திர யோகம்னு பேரு. அப்ப கலைஞர்களுக்கு, கதையமைப்பாளர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். மனசை முதல்ல தைரியம் பண்றார். இந்த கடகத்துல குரு உச்சமாகும் போது மனசை தைரியம் பண்றார். அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து வேணும். பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷன்ல தான் உட்காந்துருக்கான். இந்த டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் சரி, ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட்டப் ஆயிடுறது. இந்த ஃபெட்டப் எல்லாம் இது பண்றதெல்லாம் குரு பகவான் தான். இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறார். இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னு பேரு. 8ஆம் இடம் வந்து ஆயுள் பாவம். இனி இந்த வருடம் ஃபுல்லா யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போறார். குரு பகவான் 8ஐ பார்க்கும் பொழுது தாரித்ரியம் இல்லாமல், அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார். குரு 8ஐ பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார். குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவர் தான். அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார். அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் விருச்சிகத்துல ஆட்சி பெறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும், குரு மங்கள யோகம் ஏற்படும். குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு 9ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையா மகரத்தை பார்க்கறது வேற விஷயம், 9ஆம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன், சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள், நிறைய நல்ல பலன்கள். அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார். எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார். இந்த 3 மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை உள்ளடக்கியதுதான் இந்த பதிவு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து தரேன். பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி ரேவதி
இந்த நட்சத்திரங்களே பிறந்த மீனராசி அன்பர்களே, மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியான குருவான் இதுவரை 4ஆம் இடத்திலிருந்து இந்த அதிசார பேச்சின் மூலமாக 5ஆம் இடத்திற்கு வருகிறார். 5ஆம் இடம் என்பது ஒரு நல்ல இடம். அந்த ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உங்கள் ராசியை இனிமேல் பார்வையிடுகிறார். இந்த 48 நாட்களும் அதிசார பேச்சில் இருக்கிற 48 நாட்களுக்கும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுப்பார். புதிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பார். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். பூர்வ புண்ணியத்தில் இருந்த பிரச்சனைகளை நீக்கி விடுவார். மேலும் இதுவரை குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இந்த பிரச்சனைகளும் நீங்கிவிடும். குழந்தைகளுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் தீரும். இதுவரை உங்களுக்கு விரோதம் பாராட்டியவர்கள் அனைவரும் உங்களுக்கு நட்புடன் வர இருப்பார்கள். இனிமேல் உங்களுக்கு நல்ல யோகத்தை இந்த குரு பேச்சின் மூலமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே உங்கள் ராசியிலே சனி பகவான் இருப்பது வேலை பளு மிக அதிகமாக இருந்தது. எல்லா காரியமும் தாமதமாக நடந்தது. ஆனால் இந்த தாமதங்கள்லாம் விலகும். இனிமேல் உங்களுடைய காரியங்கள் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். படித்த மாணவர்கள் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயமாக வெற்றியை அடைவார்கள். இதுவரை திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். இந்த 48 நாட்களில் திருமணம் முடிவாவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இந்த குருவான் 4ஆம் இடத்து பலனையும் சேர்த்து தருவார் என்றுதான் இருக்கிறது. ஆகவே இந்த அதிசார பயிற்சி 4ஆம் இடத்தோட பலனையும் சேர்த்து தருவதனால் இந்த குரு பயிற்சியின் மூலமாக தாயின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள் நீங்கும். அவர்களும் நட்பு பாராட்டுவார்கள். உங்கள் ராசியிலே சனி பகவான் இருக்கிறார். ஆகவே சனி விரையாதிபதியாக இருக்கிறதுனால் செலவினங்கள் நிறைய இருக்கும். ஆனால் அந்த சனியை இந்த குரு பார்வை இருப்பதனால் நிச்சயமாக அந்த விரயங்கள் சுப விரயங்களாகவே இருக்கும். விரயஸ்தான லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சனி உங்கள் ராசிக்கு வருகிறார். எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்குரிய விரயங்கள் இருக்கும். நீங்களாகவே சுப விரயம் செய்துவிட்டால் வீண் விரயங்கள் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்த 5ஆம் இடத்தில் இந்த குருபான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே நல்ல பாக்கியம் இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். அடுத்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தலத்தை குரு பார்வையிடுகிறார். தொழில்துறையிலே நல்ல லாபம் கிடைக்கும். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். லாபஸ்தலத்தில் குரு பார்வை வருவது உங்களுடைய மூத்த சகோதரனுக்கும் இளைய சகோதரனுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதரர்களால் இருந்த பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்துவிடும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசியை குரு பார்வையிடுகிறார். ஆகவே தெய்வகுணம் நன்றாக இருக்கிறது. இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கு நல்ல பலன்கள் இனிமேல் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தெய்வ காரியங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பதவி அதற்கான பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் தாராளமாக அனுபவிக்கலாம். அதன் மூலமாக தெய்வஸ்தலங்களுக்கு நன்மைகளை செய்து அந்த புண்ணியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருவதனால் இதுவரை இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் வலிகள் குறையும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அத்தனை வேலையும் செய்யக்கூடிய அந்த பலம் உங்களுக்கு இனிமேல் கிடைக்கும். மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வேறு இடங்களுக்கு மாற்றலாக விரும்புபவர்களுக்கு வேறு இடங்களுக்கு மாற்றலாகி செல்வீர்கள். அதன் மூலமாக பதவி உயர்வும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு ஏற்கனவே 6ஆம் இடத்திலே கேதுபான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். எப்படிப்பட்ட இன்டர்வியூ போனாலும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். ஆனால் வெளியிடங்களில் சாப்பிடுவதை ஓரளவு தவிர்ப்பது நல்லது. நீங்கள் வெளியிடங்கள் சாப்பிடுவது மட்டுமே உங்களுக்கு நோயை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக வெளியிடங்கள் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு உங்கள் வீட்டிலேயே அல்லது சுகாதாரமான இடங்கள் சாப்பிடுவதை மட்டுமே நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கார். தொழில் துறையிலே அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்துக்கு மிக மிக நல்லது. வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு தாமதமாக அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் ஈடுபடலாம். இப்பொழுது கிடைக்காவிட்டாலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு, அதாவது மே 31க்கு பிறகு ஜூன் மாதத்திலிருந்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும்.
தாராளமாக நீங்கள் செய்யலாம். உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருப்பது இதுவரை நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரியவர்களுடைய ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். குலதெய்வ ஆசியும் முழுமையாக கிடைக்கும். குலதெய்வ கோயில்களுக்கு நீங்கள் சென்று விட்டு வருவீர்கள். அதன் மூலமாக நல்ல பலன்களை நீங்கள் அடைவீர்கள். மேலும் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் சில பிரச்சனைகள் இருந்தது. சகோதர வழியில பிரச்சனை, தாய் தந்தையர் மூலமாகவும் பிரச்சனை ஆகியவை இருந்தது. இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஜூன் மாதம் முதற்கொண்டு கிடைக்க இருக்கிறது. ஆனால் அதற்கான முகாந்திரங்கள் இப்போது தெரியும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நீங்கள் நன்மைகளை அதிகமாக பெறுவதற்காக, அதாவது பிரச்சனைகள்லாம் நீங்குவதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக குரு உங்களுக்கு நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். 6-12ஆம் இடத்துல ராகுகேதுக்களும் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாது. ஆனால் ஜென்ம சனி உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே உடல் வலிகள் குறைவதற்காக, மனக்குழப்பங்கள் குறைவதற்காக, தேவையற்ற பளு வேலைப்பளு குறைவதற்காக பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். மேலும் ஒரு 3 மாதங்களுக்கு முதல் சனிக்கிழமை என்று, அதாவது தமிழ் மாதத்தில் முதல் சனிக்கிழமை என்று அல்லது 3வது சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் தானமாக கொடுத்து விட்டு வர வேண்டும். இந்த பூஜைகளின் மூலமாக, இந்த பிரார்த்தனைகள் மூலமாக இந்த 48 நாட்களும், அதாவது அதிசாரமாக போகின்ற 48 நாட்களும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. பொதுவாக குரு பகவான் தெய்வத்திற்கு சமமானவர். அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவார்கள். மாதா பிதாவுக்கு அடுத்தபடி குருதான் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர். ஆக ஒவ்வொரு குரு பயிற்சியும் நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி கொடுப்பார். ஆனால் பிரார்த்தனைகள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பிரார்த்தனைகள் என்னென்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். மேலும் குரு பகவானுக்கு 4 ஸ்தலங்கள் மிக முக்கியமானவை. புத்திர பாக்கியத்திற்காக செல்ல வேண்டிய குருஸ்தலம் குருவாயூரப்பன் கோயில், கிருஷ்ண பகவானுடைய கோயில் குருவாயூரப்பன் கோயில். அடுத்தது படிப்புக்காக, நல்லாக படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் ஆலங்குடியில் இருக்கின்ற குருபகவான் கோயில். அடுத்து திருமணத்திற்காக நாம் செல்ல வேண்டிய குருபகவானுடைய கோயில் என்று பார்த்தால் தஞ்சாவூருக்கு அருகிலே திட்டை என்ற ஊர் இருக்கிறது. அங்கே குருபகவானுக்கு தண்ணி சன்னதி இருக்கிறது. அது திருமணத்திற்கான ஏற்பாட்டை தருகின்ற அந்த குருபகவான் கோயில். அடுத்து தொழில்துறையில வெற்றி பெறுவதற்காக, தொழில்துறையில எத்தனையோ கோர்ட்டு விஷயங்கள் இருந்தாலும் அதற்கு வெற்றி பெறுவதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில். ஆக இந்த 4 கோயில்கள் உங்களுக்கு குருபகவானுக்கு அபிமான ஸ்தலங்களாக இருக்கிறது. மேலும் குருபகவானுடைய அபிமான ஸ்தலங்களில் ஒன்று உங்களுடைய குலதெய்வம். எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வத்தை வணங்கினாலும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்து குருவாக போற்றப்படுபவர் யார் என்றால் ஆசிரியர். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், தொழில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ அல்லது உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ யாராவது ஒருவருக்கு, அல்லது வயதாகி அவர்கள் எல்லாரும் இறந்திருந்தால் ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு வியாழக்கிழமை என்று வஸ்திரதானம் செய்ய வேண்டும். இந்த பரிகாரங்களின் மூலமாக குருவுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். பொதுவாக தனத்திற்கு காரகன் குரு, நல்ல வருமானத்திற்கு காரகன் குரு, தெய்வ அருளுக்கு காரகன் குரு. ஆகவே இந்த அருளெல்லாம் பெறுவதற்காக குருவை வணங்குவோம், போற்றுவோம். அதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் பெறுவோம். மீன ராசி இயற்கையாகவே நல்ல கூர்மையான மூளை, கண் அழகு, இன்னொன்று ஒரு நேச்சுரலான குரு, எல்லாருக்குமே சொல்லித்தரணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா அது குருவோட வீடு. அதுதான் மீன ராசி. இந்த மீன ராசி கடைசி ராசி மோட்ச ராசின்னுவாங்க. இந்த ராசிக்கு எப்படி இருக்க போகுது? 4 மாதமாக சனி பகவான் நம்ம வீட்டில் வந்து உக்காந்துட்ருக்காரு, நம்மளை உருட்டி பரட்டி எடுத்துகிட்ருக்காரு. இதில் என்னங்க நல்லது நடக்க போகுது அப்படின்னா, இப்போ குரு பகவான் இந்த 62 நாள் அதிசார பயிற்சியில் உங்கள் வீட்டை பார்க்குறாரு. இருக்கிற ஜாக்பாட் ராசியில் மீனமும் ஒரு ஜாக்பாட் ராசி. ஸோ என்ன தான் சனி பகவான் அங்கே ரொம்ப வக்கரமாக உக்காந்துட்டு இருந்தாலும் இப்போ குரு அதை பார்க்கறதுனால சாந்தமாகி ஓவரால் லைஃப்லேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாறுதல் வரும். அது இந்த 62 நாள் ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இதிலேருந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு 5வது வீட்டில்
இருக்கார், இப்போ குரு இருக்கார், என்ன நடக்கும்? பிள்ளைங்களோட கொஞ்சம் சந்தோஷம் வர ஸ்டார்ட் ஆகும். ஃபேமிலியோட சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு 4 மாதமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்க மாட்டீங்க, வெளியே பெருசாக கோவிலுக்கு எங்கேயுமே போயிருக்க மாட்டீங்க. நிறைய தடங்கள் வந்திருக்கும். நல்ல விஷயம் எது பண்ணுறதுலேயே அதில் தடங்கள் வந்திருக்கும். இப்போ அந்த தடங்கள்லாம் விலகும். நீங்கள் கோவிலுக்குள்ள போக ஆரம்பிப்பீங்க. நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போக ஆரம்பிப்பீங்க. உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஃபேமிலியோடு போயிட்டு வருவீங்க. ஃபேமிலியோடு போயிட்டு வர்றது வந்து அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பவர் தரும். சரி, அடுத்து உங்களுடைய 9ஆம் வீடு, 9ஆம் வீட்டையும் பார்க்குறாரு விருச்சகம். அந்த 9ஆம் வீட்டில் என்னென்ன இருக்குது? உங்களை விட வயசில் பெரியவங்க, இப்போ அப்பா ஸ்தானத்தில், அண்ணன் ஸ்தானத்தில், உங்கள் ஆஃபீஸில் மேனேஜரோ, மென்டாரோ, சீனியர்ஸோ, இவங்க எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு உதவி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ மனசளவுலையோ, ஒரு அட்வைஸாவோ, ஏதோ ஒரு சப்போர்ட்டாவோ, ஏதோ பிரச்சனை உங்களுக்கு கூட நிற்கிறதோ, ஏதோ. ஏன்னா இப்போ சனி பயிற்சி நம்ம வந்து அடி வாங்கிட்டு இருப்போம். யாரும் காசு கொடுத்து கூட ஹெல்ப் பண்ண வேணாம், கூட ஒருத்தர் நின்னா போதண்டா சாமின்னு இருக்கும். அந்த கூட நிற்கிறதுக்கு ஒரு வயசில் உங்களை விட பெரியவர் ஒருத்தர் உங்கள் கூட நிற்பார் அந்த 62 நாள். ஸோ அந்த ஹெல்ப்பை பிடிச்சிக்கிட்டு கடன்னு வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்கள். இன்னொன்று, உங்களுடைய 10ஆம் வீடு, 10ஆம் வீட்டையும் பார்க்குறாரு சனி பகவான். இப்போ 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம்? தொழில் ஆஃபீஸில் முன்னேறத்துக்கான நிறைய வழிகள் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? முக்கியமாக அதை சொன்ன மாதிரி தான், வெளிநாடு நீங்கள் போகிறதுக்கு ஜாஸ்தியாகவே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யாரை ட்ரை பண்ணணுமோ, ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணணுமோ, இல்லை வேறு ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணணுமோ, நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகே, நீங்கள் உங்கள் ஓவரால் லைஃபே ரொம்ப முன்னேற போகுது. ஏன்னா உங்கள் வீட்டையே குரு பகவான் பார்த்துட்ருக்காரு. சரியா? இப்போ உங்களுக்கு குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானமும் உங்களுக்கு வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா மீனாட்சி அம்மன். நீங்கள் மீனாட்சி அம்மன், அதுவும் புதன்கிழமையில் போயிட்டு வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வந்து வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் போட்டு, இல்லை பானகம் கொடுத்து, வெல்லம் தண்ணியை கரைச்சி லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் தீர்த்த மாதிரி கொடுப்பாங்க, பானகம் சொல்லுவாங்க. அந்த பானகம் உங்கள் கையால் கொடுத்தா சூப்பர். உங்கள் கையால் கொடுக்க முடியலன்னா நீங்கள் அட்லீஸ்ட் பானகத்துக்கு காசாவது கொடுத்துருவாங்க. அதை கொடுத்துட்டு வர உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஃபேமிலி சம்மந்தமாகவும் பர்சனல் இது 2 விஷயத்துல நீங்கள் முன்னேறதுக்கு வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரெஸ் கலர்ஸ்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். ஏன்னா இது வந்து குரு பகவானோட வீடு. இப்போ குரு பகவான் வேறு டேரெக்டாக உங்கள் வீட்டையே வேறு பார்க்குறாரு. ஸோ பவர் ஏறும். நீங்கள் இந்த டைமில் எல்லோ, ஆரஞ்சு இந்த கலர் ட்ரெஸ்ஸை போட உங்களுக்கு வந்து அந்த பிளானட் பார்க்க உங்களுக்கு வந்து சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக ஏறிட்டே வரும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கையில் கொஞ்சோண்டு கோதுமை ஒரு சின்ன மஞ்சள் பேப்பரில் மடித்து பேக்கெட்டில் வச்சுட்ருங்க. அது உங்களுக்கு பயங்கரமாக ஸ்ட்ரென்த்து தரும். நீங்கள் வீடு, ஆஃபீஸ் எங்கே போனாலும் அந்த தடைகளை உடைக்கிறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப உபயோகப்படும். மேலும் இந்த இந்த குரு அதிசார பயிற்சியில் என்னென்ன நடக்கும்ன்றது நம்ம பார்த்தோம். சரி, இது ஒன்று என்ன தான் நடக்குதுன்னா, இப்போ குருன்றது ஒரு கிரகம். சரிங்களா? சாமி கிரகம். இப்போ நம்ம என்னெல்லாம் நம்பிக்கையாக சொல்கிறோம், இது நம்பிக்கை மட்டும் இல்லை, இது வந்து அறிவியல். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிரகமே அப்படி தான் மூவ் ஆகிட்டு ஒரு வட்டப்பாதையில் போயிட்டுருக்கு. அது சில டைம் முன்ன பின்ன போகும். அதை கணிச்சு தான் நம்ம ஜோதிட பலனாக சொல்கிறோம். இந்த 62 நாளைக்கு இது கொஞ்சம் முன்னாடி வருது. அது முன்னாடி சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுறதுனால ஒரு மிதுன ராசியிலேருந்து ஒரு கடக ராசிக்கு மூவ் ஆகுது. அது மூவ் ஆகுறதுனால மற்ற ராசிக்கெலாம் எந்த மாதிரி தாக்கத்தை வரும், அந்த தாக்கத்தால் அந்தந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்கிறது தான் இந்த குரு அதிசார பயிற்சி. ஸோ இந்த 62 நாள்ன்றது ஒரு மேஜிக் மாதிரி. நிறைய கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு மேஜிக் தருது. என்னென்னா மற்ற கிரகங்களை விட குருவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, குருன்றது முழு சுப கிரகம் சொல்லுவாங்க, லைக் பியூரஸ்ட் கிரகம். சரிங்களா? பிரகஸ்பதின்னு சொல்லுவாங்க. இவர் தான் தேவர்களுக்கெல்லாம் குருவும் இவர் தான் சொல்லுவோம். சரி, இது வந்து பக்தி. தேவர்களுக்கு குரு, பிரகஸ்பதி இதெல்லாம் பக்தி. சயின்ஸாகவும் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர். இது இருக்கிற பிளானட்டுங்கள்லேயே சூரியனுக்கு அப்புறம் இது தான் பெரிய பிளானட்னு சொல்லுவாங்க.
இந்த பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எந்தெந்த வீட்டெல்லாம் அவர் பார்க்குறாரோ அதெல்லாம் பெருசாக்கிடுவார். இப்போ உங்களுக்கு பணம் வரலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த தனஸ்தான வீட்டை பார்க்குறாருன்னா பணம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். கல்யாணம் நடக்கலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் அந்த உங்களோட 7ஆம் வீட்டை பார்க்கும்போது கல்யாணம் கைகூட ஆரம்பிச்சிடும். தொழிலில் எனக்கு வேலையில் ஒரே கஷ்டமாக இருக்குது, அங்கங்கே லே ஆஃப் போயிட்டுருக்கு, வேலை இருக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். ஆனால் இப்போ உங்களுடைய 10ஆம் வீடு 6ஆம் வீடு 10ஆம் வீடெல்லாம் பார்க்கும்போது உங்கள் வேலை தொழில் இது எல்லாமே அமையும். குருன்றது ஃபுல் சுபகிரகம். ஸோ அந்தந்த வீடு நம்ம கிளியராக சொல்லிட்டேன், உங்கள் ராசிக்கு எந்தெந்த வீட்டை பார்க்குதுன்னு. அதை இப்போ எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்குதோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் நல்லா டெவலப் ஆகும், சூப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் எல்லாமே 100% ரைட்டு அப்படின்னா அப்படி இல்லை. குருவுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன சொன்னேன், எதை அவர் பார்க்குறாரோ அதை பெருசாக்கிடுவார். இப்போ உங்களுக்கு சில நோய்கள் இருக்குது, அந்த நோயில் இருக்கிற வீட்டை பார்க்குற, இப்போ 6ஆம் வீடில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது, அந்த வீட்டை பார்க்குறாருன்னா அந்த நோயை அவர் பெருசாக்கவும் வாய்ப்பு இருக்குது. எந்த கிரகமுமே முழுசாக கெட்டதும் இல்லை, எந்த கிரகமே முழுசாக நல்லதும் இல்லை. குரு மற்ற கிரகத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்ல கிரகம், ஆனால் அவர் சிலதை பார்த்தாருன்னா பெருசாக்கிடுவார். ஸோ ஏதாவது சின்ன நோய்கள் வருது, ஏதாவது சின்ன உடம்பு முடியலனாலும் எனக்கு குரு பார்க்குறாரு அதனால எல்லாமே சரியாயிடுன்னு தயவு செஞ்சு உக்காந்துடாதீங்க, போய்ட்டு டாக்டரை பாருங்கள், அது உங்களுக்கு சரியாகும். இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன், இது எல்லாமே நடக்கும். ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு ஒன்றும் நிறைய விஷயம் தெரியணும், எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் என் ஜாதகப்படி எனக்கு நிறைய விஷயம் தெரியணும், என் பிஸ்னஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியணும், என் கல்யாணத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா கீழே இருக்க என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தனிநபர் ஆலோசனை எடுத்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக தரேன். நன்றி, வாழ்க வளமுடன்.